இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சரங்கபாணி ஜாதகம் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தை ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு கல்யாணம் பண்ணணும், அதாவது பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஆசை, அதுக்கு எல்லாமே நேரம் கை கூடி நாட்கள் எல்லாமே குறிச்சு ரெடியா இருக்கும். ஒரு ஜோசியக்காரர் இவரோட கையை பாக்குறாரு, நீ ஒரு கொலையை பண்ணுவப்பா அப்படின்ற மாதிரி கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த சமயத்துல ஹீரோ எப்படி ரியாக்ட் பண்ணாரு, இதுக்கு அடுத்தடுத்து என்ன சம்பவங்கள் நடந்தது அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான படம் தான், மிஸ் பண்ணிடாம. உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு, செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்ல கதை தெரிஞ்சா போதும் அப்படின்றவங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. அடுத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சாரங்கா அப்படின்ற ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. எழுந்த முதல் வேலையா நாட்குறிப்புல இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்க உங்களுக்கு நல்ல காரியம் கை கூட போகுது, நீங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தது இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல ரொம்ப சந்தோஷம். அப்படி நியூஸ் பேப்பரை பாக்குறாரு, அதுலயும் இதே மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கு. ஸோ நமக்கான நாள் இதுதான் அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தோஷத்துல சேல்ஸ்மேனா வேலை செய்யறாரு. அதுக்காக கிளம்பி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்பா வராரு, அம்மா வராங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே ஜாதகம் அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா இது மேல ஒரு அளவு கடந்த நம்பிக்கை அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நார்மலா இருக்கவங்க இவரை பார்த்துட்டு என்னடா உனக்கு ஆச்சு, எப்ப பார்த்தாலும் இதை வச்சே புலம்பிக்கிட்டு இருக்கே, அம்மா இன்னைக்கு தண்ணி எத்தனை கூட வரும்னு அது போட்டிருக்காடா, ஏன்னா தண்ணி இல்லாம மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் கேட்டேன் கிண்டல் அடிக்க இந்த மனுஷன் ஒரு பிளாஷ்பேக் குள்ள கொண்டு போறாரு. அது என்ன அப்படின்னா, இவங்களோட அப்பா 10th பாஸே ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருப்பாரு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஜோசியக்காரர் நீ பாஸ் ஆவடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். ஸோ இதே மாதிரிதான் இவரோட அடுத்தடுத்த வாழ்க்கை பயணங்கள்ல எல்லாத்துலயுமே ஜோசியக்காரர் சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு. அதனாலதான் எனக்கு இது மேல நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நண்பரை போய் சந்திக்கிறாரு. அவரோட பேர் சந்துரு அப்படின்றது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஹுண்டாய் கார் கம்பெனில சேல்ஸ்மேன் ஆகும். அண்ட் இன்னொருத்தர் எக்ஸிக்யூட்டிவாகவும் இருக்காங்க, வேலைக்கு போறாங்க. அந்த இடத்துல இன்னைக்கான நாள் நமக்கான நாள் அப்படின்ற மாதிரி ஹீரோ பிக்ஸ் பண்ணிட்டா இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது ரிவீல் ஆகுது. இவரை விட உயர் பொசிஷன்ல இருக்க, அதாவது மேனேஜர் ரேஞ்சில் இருக்க ஒரு பொண்ணு இவர் காதலிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த கேலண்டர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இங்க வந்து நின்றுப்பா. ஸோ அவங்கள பார்த்து அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி காஃபிடேரியா கூட்டு போய் அங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது முதல் வேலையா நம்ம ஹீரோ தயங்கி இந்த விஷயங்களை சொல்லணும் அப்படின்ற மாதிரி போறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அதாவது எதிரில் உட்காந்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கும் இந்த ஜாதகம் ஜோஷியோ அப்படின்றதெல்லாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. இதனால ஹீரோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு கொஞ்சம் கொலவிக்கிட்டே இருக்கு. அவங்க இதெல்லாம் நிறுத்துங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் சொல்ல வர அப்படின்ற மாதிரி இவங்க காதலிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வெளிப்படுத்தும் போது இவருக்கு தாங்கவே முடியல. ஏன்னா நாம சொல்லணும்னு நினைச்சது இது அவங்களே சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஒரே ஒரு கேள்விதான், நீங்க என்னை விட ஹையர் பொசிஷன்ல இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது என்ன எதுக்காக உங்களுக்கு பிடிச்சதுன்னு கேட்க அவங்க ஒரே ஒரு பதில் தான், 2 வருஷமா நான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ பண்ற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அண்ட் பிராக்டிக்கலா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன்னு சொல்ல இவ சிரிச்சுக்கிட்டு அவங்க கூட அப்படியே பழக ஆரம்பிக்கிறார். கட் பண்ண ஒரு பாடல் ஓட ஆரம்பிக்குது. இத்தோட முடிவுல 2 பேருக்கும் காதல் அதிகமாயிருச்சுன்னு அது கூடவே வீட்டுல சொல்றாங்க, என்கேஜ்மெண்ட்டும் நடந்து முடியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வாழ்க்கை ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தன்னோட வேலைக்காக மும்பை போயாகணும், இன்னைக்கு போயிட்டு நான் நாளைக்கு மதியானம் வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கிளம்ப அந்த மனுஷனும் ஒரு நாள் நான் அவனை பிரிஞ்சு இருக்கணுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கேமா அப்படின்ற மாதிரி அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு நண்பர்கிட்ட போக நண்பரும் புரிஞ்சுக்கிறாரு, என்னடா உனக்கு ஒரு நாளை ஓட்டணும், அதுவும் காதல் இல்லாம ஓட்டணும், அவ்வளவுதானே, இன்னைக்கு ஈவினிங் என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பார்ட்டி தரான், அந்த பார்ட்டிக்கு நீ வந்தா மட்டும் போதும், மிச்சம் எல்லாமே தானா நடக்கும்னு சொல்ல அப்படியே கட் பண்ண அந்த பார்ட்டியில காமிக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ மட்டும் அவங்க சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எல்லாரோட கையை பிடிச்சி ஏதோ ஜோஷியம் சொல்ற மாதிரியும் அங்க நிறைய கூட்டம் இருக்க மாதிரியும் தெரிய ஆரம்பிக்குது. இவர் என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி உள்ள போய் பார்க்க அவர் கைரேகை நிபுணர் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஆளுக்கு தான் இதுல பயங்கர ஈடுபாடு இருக்கு இல்லையா, வேகமா கையை கொடுத்து ஐயா என் கையை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க, எனக்கு இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்ல இந்த மனுஷன் கையை பொறிச்சு, ஓ இப்படியா, ஒரு நரம்பு அப்படி போதா அப்படின்ற மாதிரி பக்காவா இருக்கியான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சின்ன மாற்றம், அதாவது இவரோட முகத்துல ஒரு சின்ன மாறுதல் ஏற்பட ஆரம்பிக்குது. ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. சரிப்பா எல்லாமே கரெக்டா இருக்கு, இவனோட வேலையை பார்ப்போ, இன்னும் 1 மாசத்துல கல்யாணம், உனக்கு பிடிச்சவளோட கல்யாணம், அவ்வளவு தானே, சந்தோஷமா இருப்போப்பான்னு சொல்லி அனுப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. அந்த மனுஷன் ஏதோ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாரு. அதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரை தனிமையில கூப்பிட்டு வச்சு, சார் எனக்கு நீங்க ரியாக்ட் பண்ணிட்டு போனீங்க இல்லையா, அந்த விஷயமே சரியில்லை சார், எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசுங்க, எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் சார்னு சொல்ல இந்த மனுஷனும் யோசிக்கிறாரு. தம்பி நான் ஒரு வாட்டி சொன்னதுதான், பரிகாரம் வேணும் அது வேணும் இது வேணும் என்கிட்ட வரக்கூடாதுப்பா, பரவாயில்லையான்னு சொல்லிட்டு அவரோட கையை மறுபடியும் பார்த்துட்டு உன்னோட கை ரேகையில நீ ஒரு கொலை பண்ணுவன்னு இருக்குப்பான்னு சொல்ல பக்குன்னு ஆயிடுது. சார் விளையாடுறீங்களா, இப்போ இந்த மாதிரி சொன்னா நான் எங்க சார்
போவேன்னு கேட்க இவர ஒரே வார்த்தை தான், தம்பி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உனக்கு கல்யாணம் இருக்கு, உனக்கு மைண்ட் அப்செட் கொடுக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லாம இருந்தேன், நீ கம்பல் பண்ணதால நான் சொன்னேன், இப்போ இந்த மாதிரி பேசினா சரி இல்லப்பா, நாங்க வந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ண. ஹீரோ தடுத்து நிறுத்துறாரு. ஒரு கொலையை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க கேஷுவலா போனேன், எப்படி என் கல்யாணம் நடக்க போகுது, இதுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள நான் போக விரும்பல, அவனா கோழி ஆடு அப்படின்ற மாதிரி ஏதாவது பலி கொடுத்துட்டு அது சரியா போயிடலன்னு சொல்ல அவர் ஒரே ஒரு வார்த்தை தான், இதெல்லாமே குக்கிங்ல செய்யற கொலை அப்படின்றது உன்னோட கை ரேகையில எழுதப்பட்டிருக்குப்பா, எனக்கு இதுக்கு மேல பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி போக இந்த மனுஷனுக்கு இது அப்படியே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு கொலை பண்ண போறோமா, நம்மளோட கை ரேகை அப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவரோட கனவுல வர விஷயங்கள் எல்லாமே அது ரிலேட்டடாவே வர ஆரம்பிக்குது. முதல்ல கல்யாண மேடையில தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நபரை கொலை பண்ற மாதிரியும் இவரோட மாமியார் வீட்டுக்கே போய் அங்க ஒருத்தரை கொலை பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்க பயந்து போறாரு. என்ன பண்ணதுன்னு தெரியாம மாமியார் வீட்டுக்கு போய் இந்த கல்யாணத்தை ஒரு மாசம் தள்ளி வைக்க முடியுமா, நான் மனதளவுல ப்ரிப்பேர் ஆக வேண்டி இருக்குன்னு சொல்ல எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்தாலும் சரி மாப்பிள்ளை கேட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி தள்ளி வச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ண ஹீரோ சந்திர ஒரு கல்யா அவரை போய் சந்திச்சு அடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம ஒரு கொலை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல மனுஷனுக்கு தூக்கி வாரி போட்டுறது, டே மூட நம்பிக்கைடாது, இது மேல எல்லாம் அவ்வளவு நம்பிக்கை வைக்காதரா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க நம்புறதுக்கு இவர்கிட்ட 1008 காரணங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் சொல்லி இதுக்கு வேற வழியே இல்லடா, நம்ம ஒரு கொலை பண்ணி ஆகணும்டா, அதுக்கு நீ தாண்டா உதவி ஆகணும்னு சொல்ல மனுஷன் ஒரு வார்த்தை பேசல, டே என்னடா பேசிக்கிட்டு இருக்க, கொலை பண்ணணுமா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே இவரும் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் என் கூட இருந்த இப்ப விட்டுட்டு போற என் வரமாட்டேன்னு சொல்றது எப்படி இருக்கு தெரியுமாடா, இல்ல ஒரு நண்பனாடா அப்படின்ற மாதிரி எமோஷனலா இவர் அட்டாக் பண்ண இத்தோட முடிவுல ஒரு கொலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சம்மதிக்கிறாங்க. ஆனா என்ன இவங்க கொலை பண்றவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கக்கூடாது, ஏன் நல்லவங்களாவே இருக்கக்கூடாது, கெட்டவங்களா இருக்கணும், இந்த உலகத்துல சாக தகுதியானவங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவங்கள நம்ம சூஸ் பண்ணி கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. முதல் வேலையா அப்படி ஒரு ஆளு தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கண்ணுக்கு ஒருத்தருமே சிக்கல. சரி வயசானவங்க சாகர நிலைமையில இருக்காங்க இல்லையா, வாழ்ந்து என்ன பண்ண போறாங்க, அவங்கள நம்ம சாகடிக்கலாமே அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணி பார்க்க எதுவுமே கரெக்டா அமையற மாதிரியே தெரியல. இதனால ஒரு மாதிரி குழப்பத்துல ஹீரோ சுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவரோட அம்மா இவங்களுக்கு சொந்தக்காரங்களே ஒரு பாட்டி ரொம்ப டேஞ்சரஸ் பாட்டியா இருப்பாங்க. அவங்களுக்கு சுகர் இருக்கு, எவ்வளோ பிரச்சனைனாலும் அது குத்துக்கல் மாதிரி உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே, எனக்கு மட்டும் அவங்க மாமியாரா இருந்திருந்தாங்கன்னா அவங்கள இந்நேரம் கொலை பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை அவர் நோட் பண்றாரு. அவங்கள நம்ம டார்கெட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி நண்பர்கிட்ட சொல்லி ஒரு பக்காவான பிளான போடுறாங்க. அது என்ன அப்படின்னா அவங்கள இன்சுலின் ஊசி போடாம ஒரு 3 நாள் ஸ்டாப் பண்ணணும். அதாவது கூடவே நம்ம கொஞ்சம் மருந்து கலந்து வச்சு சாக்லேட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி முதல்ல சாக்லேட்டை ரெடி பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க இங்க ஒரு வேலை விஷயமா வந்தோம், என் ஃப்ரெண்டு கூட வந்ததால அப்படியே நம்ம வீடு இருக்க நம்ம பார்த்துட்டு போலான்னு உள்ள வந்தோம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி கிட்ட ஹீரோ பேசலான்னு போக அவங்க பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஹீரோ கூட்டு வந்து அவரோட நண்பர், அவர் என்ன ஜாதி என்ன குலம் அப்படின்றது தெரியவே இல்லை, யாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள விட்டுட்டு வேடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. ஹீரோவோட நண்பருக்கு இது நேரம் வரைக்கும் வயசானவங்களாச்சு கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கும், அவங்க கேஸ்ட பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சதால டென்ஷன் ஆயிட்டாரு. முதல்ல அவங்கள கொண்டாக்கணும்டா, அதை எடுத்துட்டு வந்து சாக்லேட் அவகிட்ட கொடுத்துட்றா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. ஹீரோ பொறுமையா ஹேண்டில் பண்றாரு. பாட்டி உங்களுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன், உங்களை பார்க்க வந்த வெறும் கையோட வர முடியுமா, அதனாலதான் உங்களுக்கு ஒரு சாக்லேட்டை கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்சுலின் ஊசி போட வேண்டிய தேவையே இல்லைன்னு சொல்ல அவங்க ஆசைக்காக அந்த சாக்லேட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. நான் யாரும் இல்லாத நேரமா பார்த்து சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்ற மாதிரி அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு வந்த வேலை முடிஞ்சது. அங்க இருந்து கிளம்பி ஒரு சந்தோஷமான நியூஸ் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்க. இவர் எதிர்பார்த்த மாதிரி அம்மாவுக்கு அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தகவல் கிடைக்குது. அது கூடவே அவங்க சாக்லேட் சாப்பிட்டு தான் இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால பயங்கர சந்தோஷம், நம்ம பிளான் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, அடுத்ததா கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி பாட்டியோட சாவுக்கு போக அங்க எல்லா விதமான சடங்குகளும் நடந்துகிட்டே இருக்க. அந்த சமயத்துல தான் பாட்டியோட ரூமுக்குள்ள அடியில அதாவது பெட்டுக்கு அடியில ஒரு சாக்லேட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சாக்லேட் கவரை பிரிக்கிறாங்க. அந்த விஷயத்தை பார்த்தது ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. ஆனா ஹீரோ கொடுத்துட்டு போனா இல்லையா, அதுதான் அது. சோ பாட்டி சாப்பிட்டு இறந்து போனது வேற சாக்லேட்டா இருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சது ஹீரோ ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா அதுல கொஞ்சம் மருந்து கலந்துருக்கு. சோ இங்க சாக்லேட்டை பிரிக்கும் போது அதை ஒரு குழந்தை பிடிங்க, அந்த சாக்லேட்டை நான் தான் சாப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்க. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி வேகமா அங்க இருக்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அந்த சாக்லேட் பிடிங்கிட்டு அவங்க வந்து ஓடி போயிட்டாரு. பெரிய தண்ணி மாதிரி இருக்கும், அதுல தூக்கி அடிக்க அப்படியே கற்பனை இந்த சைடு காமிக்கிறாங்க. சாவு வீட்டுல வந்து என்னடா கலாட்டா பண்ணிட்டு வந்த, அந்த சாக்லேட்ல உனக்கு அப்படி என்னத்தை தாண்டா இருந்ததுன்னு கேட்க வீட்டுல இருக்க எல்லாருமே இறந்து போனவங்களுக்கு கொடுத்ததை சாப்பிட்டா ஆயுசு குறைஞ்சிரும், நான் அந்த குழந்தைய காப்பாத்திட்டு தான் வந்திருக்கேன், இதுக்கு நீங்க தான் எனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி பேசி சமாளிச்சுட்டு ரூமுக்குள்ள போக அப்பதான் இவருக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதோ
சோ கண்டிப்பா நம்ம கொடுத்த சாக்லேட்டால் தான் இறந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பொண்ணு வீட்டுக்கு போய் கல்யாணத்தை சீக்கிரமா வச்சுக்கலாம், ஒரே வாரத்துல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பாப்ல. இங்க நடந்த கதையை வேற. இதனால வேகமா அங்க போய் கல்யாணத்தை ஒரு 2 மாசம் தள்ளி வச்சாக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டுல இருக்க எங்களோட ஜோசியர் பொண்ணுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதை விட்டா வேற வழியே இல்லைன்னு சொல்ல அங்க இந்த பொண்ணு வீட்டு சைடுல ஒரு ஜோசியரை பார்த்திருப்பாங்க இல்லையா, அந்த மனுஷன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, உங்க 2 பேரோட முகூர்த்தமும் நல்லா இருக்கு, அதுக்காக தானே நாளெல்லாம் பிக்ஸ் பண்ணணும்னு சொல்ல இவருக்கும் ஹீரோக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். இத்தோட முடிவுல பொண்ணு வீட்டு சைடு இருக்காரு இல்லையா ஜோசியக்காரர், ஓ வெளிநாட்டு ஜோசியக்காரர் வந்துட்டாரு, அதனால நம்மள தட்டி விட்டுறீங்களா, இனிமேல் உங்க வீட்டு பக்கமே வர மாட்டேன்னு கடுப்புல போக கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட போகுது. அவங்க ஒரு மாதிரி அப்செட்டா இருக்காங்க. ஏன்னா 2வது தடவை இவர் போஸ்ட்மார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு. இதனால ஒரே ஒரு கேள்விதான், யார் கூடயாவது உனக்கு பழக்கம் இருக்கா அப்படின்றது. இதை கம்ப்ளீட்டா மறுக்கிறாரு. உன்னோட நல்லதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரே ஒரு முறை மட்டும் இதை பண்ண முடியுமா, எனக்காக இதை ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வீட்டுல எல்லார்கிட்டயும் பேசி ஒரு 2 மாசத்தை தள்ளி வச்சுட்டாரு. ஆனா எல்லாருக்குமே மன கஷ்டம். கட் பண்ண ஹீரோட வீட்லயும் எதுக்காகடா தள்ளி வச்ச அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அதே வீட்டு தான் பொண்ணுக்கு ஆபத்து இருக்கு அதனாலதான் தள்ளி வச்சேன், யூகேல இருக்க ஜோசியக்காரர் தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி பணம் கொடுத்து ஜோசியக்காரர் வரைக்கும் செட் பண்ணிட்டாரு. இதனால இவருக்கு ஒரு 2 மாசம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருச்சு, அதுல ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட சீனியர் மேனேஜர் இவரோட காதலி இருக்காங்க இல்லையா, அதாவது கட்டிக்க போறவங்க, அவங்க கூட நெருங்கி பேசிக்கிட்டு இருக்க விஷயத்த இவர் கவனிக்கிறார். அந்த பையன் ஒரு பொம்பளை பொறுக்கியாச்சு, இவ கூட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பயங்கர டென்ஷன்ல இருக்கும்போது அப்பதான் மேனேஜரை பத்தின சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, அவரோட மனைவியை இவரே கொலை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு மேனேஜரோட மாமனார் வீட்டுக்கு போக, அவன் தான் தம்பி நல்லா இருந்த காரை பிரேக் வயர் புடுங்கி விட்டுட்டான், எல்லாமே அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காகவும் அவன் மேல இருக்கிறது சொத்துக்காகவும் தான் தம்பி அப்படின்ற மாதிரி போலம்ப இவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவனை விட ஒரு மொல்ல மாதிரித்தனம் பண்றவன் எவனும் கிடையாது, நம்ம இவனையே டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவனோட லேப்டாப்பை செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. பல விதமான 18+ கண்டென்ட் தான் அவன் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. சோ பிளானை போட்டுட்டாங்க, இது மூலமா எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. டார்க் வெப்ல விற்கக்கூடிய ஒரு சென்ட்டை பாத்தீங்கன்னா இவருக்கு ஷோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அந்த சென்ட்ல பாய்சன் கலந்திருப்பாங்க, 2 ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படின்னா ஆளே அவுட். இது எப்படியாவது அவனை வாங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அவனோட லேப்டாப் தான் ஹேக் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை நீங்க அடிச்சீங்க அப்படின்னா எல்லா விதமான உணர்ச்சியும் உங்களுக்கு பொத்துக்கிட்டு வரும், இது உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க இந்த விஷயத்த மேனேஜர் பாக்குற ஆர்டர் போட்டுட்டா. சோ அவன் அதை அடிச்சு மொத்தமா காலியாக போறான். நம்ம பிளான் எல்லாமே பக்கமா நடக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்துல இருக்கும்போது ஹீரோயினுக்கு பர்த்டே அப்படின்ற மாதிரி இருக்க ஒரு சின்ன பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இதுக்கு நம்ம ஹீரோ ஏற்கனவே ஃபேமிலி மொத்தத்துக்கும் மனஸ்தாபத்தை கிரியேட் பண்ணிட்டோம், இதை வச்சு சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போறாரு. எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மேனேஜரோட என்ட்ரி. என்னடா இவன் செத்துருவான் நினைச்சா இங்க வந்திருக்கான், எதுக்காகடா வந்திருக்கா அப்படின்ற மாதிரி பொறுமையா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மேனேஜர் ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி அந்த சென்ட் இருக்கு இல்லையா அதை பிரசன்ட் பண்றான். இதை பார்த்துட்டு இவரால் ஏத்துக்கவே முடியல, நம்ம சாகணும் அப்படின்ற மாதிரி பிளான போட்டுதான் இதை கொடுத்தது. இப்ப அது ஹீரோயின் கிட்ட போக போகுது அப்படின்ற மாதிரி அதை புடுங்கணும்ன்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அதை புடுங்கி அந்த மனுஷன் கூட சண்டையை போடு. அங்க பர்த்டே பார்ட்டி தான் இல்லையா, நாசமாயிடுது, எல்லா பொருட்களும் டேமேஜ். இவங்க சண்டை நிக்கிற மாதிரியே தெரியல. எல்லாருக்கும் ஒரு மாதிரி சந்தேகம், எதுக்காக அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அந்த சென்ட்டுக்காக வாடா அப்படின்ற மாதிரி அடிச்சு புடிச்சு கேட்டுக்கிட்டே இருக்க மனுஷன், அதாவது ஹீரோ நிப்பாட்டுற மாதிரியே தெரியல. அந்த சென்ட் எனக்கானதுரா, அது எனக்கு தாண்டா வேணும் அப்படின்ற மாதிரி இவரை துவைச்சிட்டு அங்க இருந்து எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு முதல் வேலையை அதை தண்ணியில தூக்கி அடிச்சுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே கைய மீறி போச்சடா அப்படின்ற மாதிரி இவரோட நண்பரோட சோகமா உட்காந்துக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா ஒரு பக்கம் இவரோட வேலையை புடிக்கிட்டாங்க. வீட்டுல அதாவது கல்யாணம் பண்றதா இருந்தது இல்லையா, அது ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ஹீரோயினே இவரை வேணாம் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா காதலிச்சுட்டாங்க இல்லையா, அதனால எமோஷனலா இவர்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணிட்டு போறாங்க. அது என்ன அப்படின்னா, இவர் ரிங் போட்டிருப்பா இல்லையா, அதை கையில கொடுத்துட்டு நான் உன்னை காதலிச்சேன் அப்படின்னால உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பை தர, உனக்கு 2 வார டைம், உங்ககிட்ட இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு என் கூட வரதாந்தாவா, இல்லைன்னா அப்படியே போயிடுன்னு சொல்லிட்டு போக மனுஷன் லிட்டரலி அப்படியே அழுகுற மாதிரி போயிட்டாரு. என்ன பண்றதுனே புரியாம அந்த ஜோஷியக்கார அதாவது கைரக பார்த்து சொன்னா இல்லையா, அவங்கிட்டே போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி ஒண்ணுமே முடியல, நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும்னு சொல்ல அவர் யோசிச்சுக்கிட்டே எனக்கு ஒரு ஐடியா தோணுது, இந்த உலகத்துல நீ வாழவே தகுதி இல்லாதவங்களை கொலை பண்ணணும் அப்படின்னு தான் சுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா, வைசாக்ல எனக்கு ஒருத்தனை தெரியும், அவன் பேர் ராவ் அப்படின்றது. பலவிதமான இல்லீகல் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், நிறைய அட்டூழியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அவனோட மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அதை தாண்டி 30 வயசுல, அதாவது அவனுக்கு 60 வயசு, அவனோட 2வது மனைவிக்கு 30 வயசு, இப்படி ஒரு செட்டப்பை வச்சுக்கிட்டு பல பார்ட்டிக்கு அவரோட மனைவியை அனுப்பிச்சு நிறைய விஷயங்களை சாச்சிட்டு வந்துட்டு இருக்கான். உனக்கு அவன் தான் கரெக்டான ஆளுன்னு நினைக்கிறேன், நீ அவனை கொண்டுட்ட அப்படின்னா மக்களுக்கு நல்லது பண்ண மாதிரி ஆயிடுச்சு, உன்னோட அந்த ஜோஷிய பலனை தீர்த்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல இவருக்கு ஒரு யோசனை, அவ்வளோ பெரிய மாஃபியாவை நாம எப்படி கொல்ல முடியும் அப்படின்றது.
அப்படின்ற இதுக்கான வழியோ இந்த நபரே சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு பெரிய ஹோட்டல்ல அவரோட 60வது பார்ட்டி, அதாவது 60வது பர்த்டே பார்ட்டி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன அங்க இன்வைட் பண்ணிருக்காங்க, என்னோட சார்பில் உன்னையும் நான் அங்க இன்வைட் பண்றேன், அதை சரியா பயன்படுத்தி நீ அவனை கொலை பண்ணிட்ட அப்படின்னா எல்லாமே முறிஞ்சுதுன்னு சொல்ல நம்ம ஹீரோ இதை ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்க இவரோட நண்பர் ஒருத்தர் அந்த ஊர்ல இருப்பாரு. ஸோ அங்க போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இது சரி ஹீரோவோட ஃபேமிலி ஹீரோயினோட ஃபேமிலி ரெண்டு பேரோட ஃபேமிலிக்கும் பயங்கரமா சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. உனக்கு என்னடா நான் பொண்ணு தர்றது, உனக்கு என்னடா நான் பையன் தர்றது அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு பையன் இருக்கா இல்லையா, அதாவது பையனோட அப்பா அவர் வேகமா வந்து தன்னோட நண்பனுக்கு போன் பண்ணி டேய் என் பையனுக்கு பார்த்த பொண்ணு கேன்சல் பண்ணியாச்சு, நீ உன்னோட பொண்ணு தரியாடான்னு கேட்க அவரு யோசிக்கிறாரு. பொண்ணு கிட்ட கேட்டு சம்மதம்னு சொல்ல அவங்க வைசாக்ல இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டா போய் சம்மதத்தையே பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃபேமிலி வைசாக் கிளம்புது. அப்படியே கட் பண்ணி ஹீரோ கிட்ட போகுது. ஹீரோட நண்பர்னு ஒருத்தர் அங்க சொல்லியிருந்தா இல்லையா, அந்த மனுஷன் இவங்க பர்த்டே பார்ட்டிக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தா அதே ஹோட்டல்ல தான் ஹெட் வெயிட்டரா வேலை செய்யறாரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர சந்தோஷம். நம்ம பிளான் போட்டதை விட கிட்ட நெருங்கிட்டவே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போறாங்க. ரூமை புக் பண்றாங்க. இங்க இருந்து தள்ளி விட்டா நல்லா இருக்குமா இல்ல இந்த இடத்த பிக்ஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோவை சந்துருவும் பிளான் போட்டுக்கிட்டே இருக்க மூணாவது நண்பருக்கு தெரியவே இல்லை. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அப்படி இப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. அதை அப்படியே கட் பண்ண அந்த பார்ட்டி நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லா ஆளுங்களும் வந்துட்டாங்க. ஸோ இவங்க அவரை பிடிச்சி தள்ள வேண்டியது முடிக்க வேண்டியது அவ்வளவுதான் பாக்கி அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ட்விஸ்ட். இந்த வயசான நபர் ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாப்ல. அதுக்கு சீஃப் கெஸ்டா வர வச்சிருக்கிறது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோக்கு மொத்த பிளான சொதப்பிக்கிச்சு அப்படின்ற மாதிரி பயங்கர ஷாக்கோடு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரோட வெயிட்டர் நண்பர் இருக்கா இல்லையா, அவரை கூப்பிட்டாங்க இருக்கா இல்லையா மைத்திலி அப்படின்ற ஒரு பொண்ணு, அவளை முதல்ல அங்க அனுப்பி விட்டுடா, அவ எங்களோட பிசினஸ் கெடுக்க வந்திருக்காடா அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா பேசி ஜூஸ்ல மயக்க மருந்து எல்லாத்தையும் கலந்து கொடுத்து இதை எப்படியாவது அவகிட்ட போய் சேர்த்துடான்னு சொல்ல இந்த மனுஷன் அதை கொண்டு போகலான்னு ட்ரை பண்ணும்போது அப்பதான் அங்க ஹீரோயினோட ஃபேமிலி என்டர் ஆகுறாங்க அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஹீரோட ஃபேமிலி மட்டும்தான் பொண்ணு பார்ப்பாங்களா, நாங்க பார்க்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளையோட அங்க வந்திருப்பாங்க. இவனை தான் நாங்க பார்த்திருக்கோம், இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்தை ஹீரோட வெயிட்டர் நண்பர் இருக்கா இல்லையா அவர் காது விட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லும் போது பயங்கர கடுப்பாயிட்டாரு. அந்த ஜூஸ் எடுத்துட்டு போனல அதை நம்ம மைத்திலிக்கு கொடுக்காத, அந்த மாப்பிள்ளை கிட்ட குடுடா அப்படின்ற மாதிரி ஜூஸை கொடுத்து விட்டுட்டாரு. மாப்பிள்ளை ஜூஸை குடிச்சிட்டு ஒரு மாதிரி கேர்ல இருக்கும்போது ஹீரோ அந்த நபரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு பிளான்ல இருக்கா இல்லையா அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்க இந்த சைடு மாப்பிள்ளை ஹீரோயின் மேல சாஞ்சிக்கிட்டு என்னோட ரூம்ல கொண்டு போய் விட முடியுமா அப்படின்ற மாதிரி நெருங்கிக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயத்தை பார்த்துதான் அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஹீரோ இவங்க பின்னாடி போகும்போது ஹீரோயின் கிட்ட அந்த நபர் தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயத்தை பார்த்ததும் பொறுத்துக்கவே முடியல. முடியெல்லாம் அடிச்சுக்கிட்டு அவரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. யார் யாருன்னே தெரியாத மாதிரி ஆக்டிங் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மேம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் எல்லா பிரச்சனையும் ஷார்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து ஓடி போயிட்டாரு. ஹீரோயினுக்கு அவர் யார் என்ன அப்படின்றது புரியல. இதனால ஒரு மாதிரி மௌனம். கட் பண்ண இந்த சைடு அந்த நபரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான போட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட ஃபேமிலி இங்க வந்து ரிசப்ஷன்ல நின்னுக்கிட்டு எங்க பையன் இங்க தான் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடி கண்டுபிடிச்சிட்டோம், நாங்க எங்க பையனை பார்த்தாக்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு. அங்க உட்காந்துக்கிட்டு இருக்க லேடி அனுப்புறதா தெரியல, ப்ரூஃப் இருந்தா கொடுங்க அப்பதான் அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு டிராமா போய்கிட்டே இருக்கு. கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோட நண்பருக்கு அவங்க கொலை பண்ணதான் வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு போயிருச்சு. இதனால நம்பி தானடா அவங்கள உள்ள விட்டேன், இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்களாடான்னு வேகமா ஓடி யார்கிட்டயாவது சொல்லலான்னு ட்ரை பண்ண பட்டுன்னு ஒரு கதவுல தட்டி 3 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. எழுந்து பார்த்தா ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ஷாக். காரணம் என்ன அப்படின்னா அந்த ஜோசியக்காரன் அதாவது கைரேகை பத்தி சொன்னா இல்லையா அவன் இவங்க கொலை பண்ணணும்னு வந்தாரு ராவ் அவரோட மனைவி கூட ஒன்னா இருந்துகிட்டு இருக்கா. சோ இது எல்லாமே இவங்க போட்ட ஸ்கெட்ச் தான் அப்படின்றது இங்க தெரிய ஆரம்பிக்குது. இந்த நபர் கைரேகை பாக்குறவர் தான் இல்லையா அந்த நபர் அதாவது ராவை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல வித்தைகளை போட்டிருப்பாப்ல எதுவுமே நடந்திருக்காது. இதனால தான் கிட்ட பார்க்க வரவங்க எல்லார்கிட்டயுமே நீங்க ஒரு கொலையை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டே இருந்திருப்பாப்ல. யாருமே ரிட்டர்ன் வந்திருக்க மாட்டாங்க. இவருக்கு ஒரு ஆசை யாராவது ஒருத்தவங்க அந்த இதுவை போக்கணும் அப்படின்னு அதாவது பண்ண முடியுமா, எனக்கு யாராவது உதவி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களோன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பயலும் வரல. என்னால பெக்ஸ்ல இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ இதுல இருந்து என்ன காப்பாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணிருப்பாப்ல. சிக்கிச்சு ஆடு அப்படின்ற மாதிரி அவரை வச்சு இந்த காரியத்தை சாதிக்கணும்ட்டுதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண. சோ உன்னோட கையில இந்த கொலை பண்ற ரேகலாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்ல ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுது. டே நான் இதுக்கு மேல எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்ல அப்பதான் ஹீரோவை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறார். ஹீரோ இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணதுக்கு எவ்வளவு விஷயங்களை பண்ணிருப்பா இல்லையா அது எல்லாத்தையுமே இந்த மனுஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாப்ல. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை சுத்தி வெளியில ஒரு நபர் ஊசியும் கையுமா நின்னுகிட்டே இருக்கார். நீ ஏதாவது தப்பு பண்ண அப்படின்னா ஊசியில ஒரே சொருவு அதுல இருக்க மருந்து எல்லாமே உன்னோட மனைவியாக போறவளை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்குன்னு சொல்ல வேற வழி இல்லாம இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு அவங்க கூட போக ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துலதான் ஹீரோயின் இவரை பார்த்துட்டு இவ்வளவு நேரம் எங்கடா இருந்த அவரை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி கிட்ட போகும்
இருக்கும்போது அப்பதான் ஹீரோயினுக்கு தெரிய ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த நபர்கிட்ட இருந்து காப்பாத்தினது இவர் தான் அப்படின்றது. ஸோ சந்தோஷப்பட்டுக்கிட்டே நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணடா அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஜோஷியக்காரர் இருக்கானே அவனோட ஆளுங்க எல்லாம் வராங்க. ஐயாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க வர முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட்டு போய் அந்த நபரை கொல்லணும் அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட இன்னொரு பக்கம் ஹீரோட ஃபேமிலி ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாரும் வந்துடுறாங்க. இங்க என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி தலையில கை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த நபரை தள்ளி விடலான்னு போக மனசு கேட்கல. ஏன்னா அந்த ஜோஷியக்கார பிளான போட்டு ஒரு கெட்ட வேற அப்படின்ற மாதிரிலாம் போர்ட்ரேட் பண்ணியிருப்பான். இந்த மனுஷன் அப்படி கிடையவே கிடையாது. இதனால ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல ஹீரோயினோட மாப்பிள்ள பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இல்லையா, அந்த கேரக்டர் இங்க நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறார். குறுக்குல எல்லாரும் போதுக்குது. அந்த சண்டை ஒரு மாதிரி காமெடியா போய்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவுல அந்த நபர் ஹீரோ அடிச்சு போட்டுட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜோஷியக்காரன் தான். அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவனை துரத்தி போயிட்டு அவங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவனை இங்க இருந்து தள்ளி விடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஹீரோ முதற்கொண்டு அந்த ஜோஷியக்காரன் அந்த ராவ் தாத்தா இருக்கா இல்லையா 3 பேரும் தொங்கிட்டுறாங்க. எங்களை யாராவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு எல்லாரும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த ராவ் தாத்தா இருக்கா இல்லையா அவருக்கு கீழே தான் அந்த ஜோஷியக்காரன் காலை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. நீ என்னோட மனைவிய இல்லீகல் அஃபேர் வச்சுக்கிட்டு இருந்தது தப்பே இல்லடா, ஆனா அவ வாங்கி கொடுத்த ஷூவை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கியே அது லூசா இருக்குடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஷூ வழுக்கி விழுந்து அந்த இடத்துல அந்த நபர் இறந்து போறாரு. மிச்ச 2 பேரான ஹீரோவும் ராவும் காப்பாற்றப்படுறாங்க அப்படின்ற மாதிரி. அது அப்படியே கற்பனை மொத்த ஃபேமிலி ஒண்ணு சேர்ந்துருச்சு. கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ராவ் இருக்கா இல்லையா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, தம்பி இது மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கலாம், மூட நம்பிக்கை தான்ப்பா இருக்கக்கூடாது, நீ பண்ணது எல்லாமே மூட நம்பிக்கையில தான்ப்பா வரும் அப்படின்ற மாதிரி இவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போக ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு தங்களோட வாழ்க்கை பயணத்தை தொடங்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.